வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற வீடியோ என்னுடைய நியூ பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் என்னுடைய ஐட்டன் காருக்கு. ஆக்சுவலி வந்து மாடர்ன் டேஸ் கார்ஸில் வந்து பேட்ரி தான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான விஷயமே. மாடர்ன் டேஸ் பேட்ரி கார்ஸில் வந்து பேட்ரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகாது. எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது நீங்கள் சடனாக பிரேக்கப் வெஹிக்கிள் நின்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவுமே ஒரு தகவலே இல்லாமல் ஒரு இண்டிகேஷன்ஸே இல்லாமல் வண்டி நின்றோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி பர்ச்சேஸ் பண்ணும்போதும் சரி, அதுக்கு முன்னையும் சரி, ஒன்று பேட்டரி மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணணும், அல்லது பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சீல்டு பேட்டரி இந்த மாதிரி வாங்கிக்கணும். ஆக்சுவலி இது தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. இது வந்து என்னுடைய செகண்ட் பேட்ரி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே பிராண்டு, சேம் பிராண்டு, சேம் ஸ்பெசிஃபிகேஷன், சேம் பார்ட் நம்பருடைய பேட்டரி தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கம்பெனி ஃபிட்டட் வெஹிக்கிளாக வரும்போது நான் புது பிராண்ட் நியூ தான் வாங்கின வெஹிக்கிள். பிராண்ட் நியூ வெஹிக்கிள் வாங்கும்போது கம்பெனி ஃபிட்டட் வெஹிக்கிள் பேட்டரி வந்தது. அதை நான் நேம் சொல்ல விரும்பலை. அது 2.5 years தான் மேக்ஸிமம் வந்தது. நான் நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். ஆக்சுவலி நியூ வெஹிக்கிள் 2.5 years, பெட்ரோல் வெஹிக்கிள் என்னது நல்ல ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் வச்சுருந்த வெஹிக்கிளை எனக்கு வந்து 2.5 years தான் வந்தது பேட்டரி. அது மேபி கம்பெனி ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரிஸ்க்காக ப்ரொமோட் பண்ணாங்க, எனக்கு தெரியல, நான் சொல்ல போக விரும்பல. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து என் செகண்ட் பேட்ரி. இதுக்கு முன்னே வாங்கின பேட்டரி இதே சேம் பேட்டரி. இந்த சேம் பேட்டரி எனக்கு வந்து என்னாலே நம்ப முடியல. கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 54 months வாரண்டி தராங்க. ஆனால் நான் என்னுடைய ப்ரீவியஸ் சேம் பேட்டரி 7 years வந்தது. 7 வருஷம் அந்த பேட்டரி வந்தது. எனக்கு பிரமிப்பாக இருந்தது. அத்தனைக்கு நான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் டெய்லி ரன்னிங் வெஹிக்கிள் கிடையாது. இருந்தது நார்மலாக யூஸ் பண்ணுற வண்டி தான். ஆக்சுவலி வந்து இந்த பேட்டரி எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலமில் இந்தியா பேட்டரி ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு டீலர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கிச்சிபாளையம் சேலமில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஓன் பிராண்டே ஏஎம்எஸ் பேட்டரின்னு சொல்லி அவங்களோட ஓன் பிராண்டே இருக்குது. ஆனால் பட் அவங்க வந்து இந்த ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க டியூப்லர் பேட்டரிஸ் பண்ணுறாங்க என்னமோ. பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆக்சுவலி வந்து தேர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் பேட்டரிஸ்ன்னு சொல்லலாம். 45 years மேலே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஓன் பேட்டரி ஃபேக்ட்ரி இருக்குது அவங்களுக்கு. ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும், சர்வீஸ் ஆகட்டும். இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க வந்து அவ்வளோ ஆக்சுவலி அவங்கள்ட்ட போனால் டயக்னாஸ்டிக் குயிக்காக பண்ணி உங்களுக்கு என்ன இப்போ பேட்டரி இப்போ இருக்கா, பேட்டரி சார்ஜ் பண்ணுமா, என்ன எதுங்கிறது பண்ணுவாங்க. மோரோவர் தே ஆர் பெஸ்ட் இன் சேலம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். இப்போ அந்த பேட்டரி இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்க்கலாம். ஆனால் வெயிட், இப்போ வந்து நான் இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல பேட்டரியை. ஆக்சுவலி நான் வந்து இன்ஜின் பே, அதாவது இன்ஜின் கம்பார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, டோட்டல் இன்ஜின் காரோடைய ஐட்டன் காரோடைய இன்ஜினுடைய டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய 2 ஜெர்மன் ப்ராடக்ட்ஸை நான் வந்து வரவழைச்சிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கேன். அதை வந்து அது ஃபஸ்ட்டு இன்ஜின் பே வாஷ் பண்ணிட்டு அது எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோவே நான் தனியாக பண்ணிட்டு அது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு இந்த பேட்டரி டெர்மினல்ஸு எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறது அதுலேயே அந்த வீடியோலேயே இன்க்ளூட் பண்ணிட்டு இதே ஒரு வீடியோவே பெரிய லாங்காக கொண்டு போகாமல் ஷார்ட்டாக முடிச்சுட்டு நான் வந்து அந்த இன்ஜின் பே க்ளீனிங்கும் இந்த டெர்மினல்ஸ் க்ளீனிங்கும் பண்ணிட்டு ஒட்டுக்காக வந்து இந்த நியூ பேட்டரி இன்ஸ்டால் பண்ணி அன்றைக்கி வந்து நான் காட்டலான்னு இருக்கிறேன் உங்கள்கிட்ட. தட்ஸ் ஆல். இது வந்து பேட்டரி நம்பர், இது வந்து ஐட்டன் காருடைய பேட்டரி. ஸ்பெசிஃபிக்காக ஐட்டன் மட்டும் தான் வருது. இது என்ன ஸ்பெசிஃபிக்னு கேட்டிங்கன்னா நீங்கள் காமிக்கலாம். இங்கே ஒரு க்ரூவ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலி நான் பிளாஸ்டிக் கவர் நான் எடுக்க விரும்பல. இது இருக்கட்டும், அப்படியே வண்டியிலே இருக்குன்னா கொஞ்சம் வாட்டர் ரெப்பலன்சி கிடைக்குமே, தண்ணிப்பட்டா எதுவும் ஆகாதுங்கிறதுனால சும்மா ஒரு ஆசைக்காக வச்சுருக்கேன். இந்த இடத்துல க்ரூவ்ஸ் இருக்குது. இந்த க்ரூவ்ஸ் வச்சு தான் இந்த பேட்டரி இங்கே வந்து இந்த இடத்துல நசுக்கி பிடிச்சிக்கும். இது வந்து அட்வான்ஸ் லேட்டஸ்ட் டைப்பாக இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் மேலே கிளாம்ப் இருக்கும், இந்த இடத்துல இங்கே கிளாம்ப் இருக்குது. இந்த கிளாம்பை வந்து இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ அதை கிளாம்ப் க்ளீன் பண்ணி அதோடைய பேட்டரி பேஸை வந்து ஃபுல்லாக ஆக்சுவலி கார் பேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு பிற்பாடு நான் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக இன்ஜின் பே க்ளீனிங் பண்ணுவேன். அப்போவே இது இன்ஸ்டாலேஷன் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. சரி, டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னால் முடிஞ்ச என்னென்ன இன்ஃபர்மேஷன் நான் தரேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து
நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.